வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமா போயிடுவ. அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. என்னடா யாரடா திட்டிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? அப்படின்ட்டு என்ன பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா, வாங்க சொல்றேன். அதாவது ஒரு பாட்டி ஒருத்தவங்க சென்னை திருவொற்றியூர் பகுதியில வந்து பழங்கள் விற்கக்கூடிய அந்த வியாபாரத்த வச்சு தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்த பார்த்துக்க முடியும். அவங்களுக்கு வந்து உடலளவுல சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாட்டிகிட்ட ஒரு பெண்மணி வந்து ஏமாத்தியிருக்காங்க. அந்த பாட்டி அழுது ரீசென்ட்டா ஒரு வீடியோல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்த. அதை பார்த்து நெறைய நபர்கள் இப்ப அந்த பாட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் புல்லரிப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாரி ஒரு ஏமாத்து வேலை செஞ்ச அந்த அந்த டேஷ் நல்லா இருக்குமான்றது எனக்கு வந்து சுத்தமா புரியல. ஸோ முதல்ல இருந்து ஆரம்பிச்சேன் என்ன நடந்திருக்குன்றதுன்றத திருப்பி ரிப்பீட் பண்றேன். அதாவது சென்னை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்ல ஆரம்பாக்கத்தை சேர்ந்த ஜெயலட்சுமி அப்படிங்கின்ற ஒரு மூதாட்டி. ஸோ ஒரு வயசான பாட்டி. அவங்க வந்து ரெகுலரா அந்த இடத்துல வந்து மாம்பழம் விப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது. கணவர் இல்லாம தனியா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து உடம்பளவுல பிரச்சனைகள் வேற இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கேன்சர் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு வராங்க. ஸோ அவ்ளோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அந்த பாட்டி வந்து இந்த சமுதாயத்துல யார்கிட்டயும் கையேந்தாம ஒரு பழக்கடைய வச்சுக்கிட்டு அவங்களுடைய பொருளாதார தேவைகளை அவங்களுடைய காசுல அதை வந்து பூர்த்தி செய்றாங்க. இதை கேட்கும்போது உண்மையாவே அந்த பாட்டியை நினைச்சு பெருமை அடைய வைக்குது. அது போன்ற பாட்டி கிட்ட ரீசெண்டா ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பாட்டி வந்து மாம்பழம் விற்கக்கூடிய ஒரு பாட்டி திருவொற்றியூர்ல மார்க்கெட்ல மாம்பழம் வித்துட்டு இருக்காங்க. ஒரு பெண்மணி வராங்க. வந்து அந்த பாட்டி கிட்ட ஒரு ரூ. 150 வந்து மாம்பழம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அந்த பாட்டி கிட்ட ஒரு போலியான ரூ. 500 நோட்ட வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. வயசானவங்க இல்லையா? அவங்களுக்கு என்ன பார்க்க தெரியும்? அவங்க இன்னசென்ட்டா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாங்கி அந்த காச எடுத்துக்கிட்டு, அந்த ரூ. 150 போக மீதி காச வேற அந்த பெண் கிட்ட வந்து தந்திருக்காங்க. அந்த பெண் குடுத்தது கள்ள நோட்டு. அதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு தெரிய வந்திருக்கு. ஐயோ! நம்ம கள்ள நோட்டு வாங்கியிருக்கோமே அப்டின்ட்டு அந்த பாட்டி அழுதுட்டு அவங்களுடைய கஷ்டங்களை வந்து வெளிப்படுத்தும்போது, இந்த இடத்துல வந்து இந்த நல்ல உள்ளங்கள் சூப்பரான பசங்கயா இவங்க. நம்ம பசங்க உண்மையாவே சொல்றேன். இது போன்ற கேவலமான மனிதர்கள் ஒரு சிலர் வந்து இருக்காங்க இல்லையா? அந்த பாட்டியை ஏமாத்தக்கூடிய மனிதர்கள். அதற்கு நேர் ஆப்போசிட்டா நம்ம இளைஞர்கள், நம்ம பசங்க இருக்கானுங்க. அவனுங்கலாம் நினைக்கும்போது பெருமையா இருக்கு. உண்மையாவே சொல்றேன். சூப்பரான பசங்கயா நீங்க. உண்மையாவே நீங்கலாம் எங்கேயோ போயிடுவீங்க அப்டின்ட்டு மனசார வாழ்த்த தோணுது. ஒண்ணும் இல்லங்க. அந்த பாட்டிக்கு வந்து இவ்ளோ மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்டின்னு தெரிஞ்ச உடனே, ஏங்க நெறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டுருக்காங்க. அந்த வீடியோஸோட கமெண்ட் செக்ஷன்ல, "சார் அந்த பாட்டியோட ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க சார். ஜிபேல 1000 அனுப்புறேன். 500 அனுப்புறேன். சார் அந்த பாட்டியோட கேன்சர் செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். அந்த பாட்டியோடைய அந்த மருத்துவ செலவு, அந்த மெடிக்கல் செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்" அப்டின்ட்டு பசங்க வந்து அப்படியும் கேட்டுன்னு இருக்காங்க அந்த பாட்டியோட ஜிபே நம்பர காசு அனுப்புறதுக்கு. இன்னொரு சிலவங்க அந்த பாட்டிய வந்து நேர்ல சந்திச்சு 3000 கையில இருக்கக்கூடிய காச வந்து குடுத்து உதவிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு படி பாலா அவர்கள். உண்மையாவே அந்த மனுஷன நான் எப்பயும் சொல்லுவேன் கலியுக கர்ணன் அப்டின்ட்டு. குடுத்து உதவுறவங்களுக்கு வந்து இப்பேற்பட்ட ஒரு பெயரை குடுத்து கூப்பிடுறது ஒண்ணும் தப்பு கிடையாது. இதற்கு வந்து ஒருத்தவனுங்க வந்து குறை சொல்ல வந்துருவானுங்க. இவரு அந்த மாரி இவரு இப்படியெல்லாம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த சேவை மனப்பான்மைய வச்சுன்ட்டு. இவனுங்கலாம் என்ன சொல்றது? பாலா அவர்கள் நேர்ல போயிட்டு அந்த பாட்டி கிட்ட, பாட்டி நீங்க வந்து ஒரு ரூ. 500 அழுதீங்க இல்லையா? கள்ள நோட்டு குடுத்தாங்க அப்படின்ட்டு. இந்த கவர் ஃபுல்லா ரூ. 500 நோட்டா இருக்கு. எடுத்துக்கோங்க. அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி வந்து ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. சரி நீங்க இந்த நோட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. நான் வந்து அதுக்கு பதில் இந்த மாம்பழத்த எடுத்துக்கிறேன். இது பக்கத்துல இருக்கக்கூடிய இல்லாத குழந்தைகளுக்கு தரப்போறேன் அப்படின்ட்டு பாலா அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அந்த உதவிகளும் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. இப்பேற்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள உண்மையாவே மனசார வாழ்த்துனங்க. அவங்களுக்கான அந்த வாழ்த்துக்கள கூட பதிவு பண்ண முடியலன்னா, நீ தான்டா முதல் அ சரி விடுங்க எமோஷன் ஆகுது. எனிவேங்க இது போன்ற சேவை மனப்பான்மையில இருக்கக்கூடிய அந்த நபர்களை வந்து தூற்றாம தயவு செஞ்சு வாழ்த்துங்க அப்படி என்கின்ற ஒரு வேண்டுகோள் தான். கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இதை தாண்டி இவ்வளோ கேவலமா அந்த பாட்டிய வந்து ஏமாத்தணுன்ட்டு ஒரு பெண்மணி செயல்பட்டுருக்காங்கல்ல, அதெல்லாம் என்ன மாரி ஒரு மனப்பான்மைன்றது எனக்கு வந்து தெரியலங்க. வயசானவங்க, ஏங்க மாம்பழ கடையில வரக்கூடிய வருமானம் என்ன வந்துருங்க? யோசிச்சு பாருங்க. என்ன வந்துரும் அந்த பாட்டிக்கு? இல்ல லட்சங்கள்ல புரள்றாங்களா? இல்ல ஆயிரங்கள்ல புரள்றாங்களா? ரொம்ப கம்மியான மார்ஜின் தாங்க கிடைக்கும் அந்த மாம்பழ வியாபாரத்துல. அதுல கூட கள்ள நோட்டு குடுத்து ஏமாத்துதுங்கன்னா, இத மாரி இவ்வளோ பிசாசுங்க வேற எங்க இருக்கும் இந்த மாதிரியான பேய்கள், பிசாசுகள். ஸோ அந்த பாட்டி வந்து கண் கலங்கி அழுகக்கூடிய அந்த காட்சிகள், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்த சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது உண்மையா மனசுக்கு வலிக்குது. ஆனா எனிவே கடவுளுடைய தீர்ப்பு ஒரு பக்கம் நல்லதாவும் முடிஞ்சிருக்கு. ஏன்னா, அந்த பாட்டிக்கு வந்து இப்போ அவ்ளோ ஹெல்ப்பா முடிஞ்சுகிட்டு இருக்கு. அவ்ளோ பேர் இப்போ அந்த பாட்டிக்கு வந்து நெறைய ஹெல்ப்ஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது த ரியல் கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நம்ம பசங்கள நெனச்சு உண்மையாவே சூப்பர்ரா நீங்க யோவ் சூப்பர்யா! எப்படி சொல்றது? இன்னும் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லணும்னா கவர்மெண்ட்டுக்கு இல்லாத அக்கறை கூட இங்க நம்ம பசங்களுக்கு நெறைய பேருக்கு வந்து இருந்துகிட்டு இருக்குங்க. அதுல ஒரு நபர் பாலான்ட்டு கூட நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ யாருக்கு எந்த பிரச்சனைன்னு சொன்னாலும், அவர் போயிட்டு முன்னாடி நிக்கிறாரு பாருங்க. ஸோ அவர் வந்து ஆ எப்படி சொல்றது? இத வந்து ஒரு பிசினஸா பண்றாரு. இந்த மாரிலாம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணா மக்களுக்கு மத்தியில நல்ல பேர் வாங்கி, இவருடைய படங்கள்லாம் ஓடும். அந்த மனப்பான்மையில பண்றாரு. அப்படின்ட்டு இந்த மாரி கேவலமான நரேட்டிவ் செட் பண்றானுங்க பாரு. அவனுங்கலாம் ஏன்னா கீழ இருக்கிறது செருப்பு கிருப்ப கழட்டி அடிச்சிடலாமான்னு தோணுது. சாரி ஒருமையில பேசல. ஏங்க நல்லது பண்றவன கூட திட்டினா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருங்க சப்போர்ட் பண்றது? நியாயமா நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மனிதர்கள் கிட்ட, ஒண்ணுமே இல்லாத மனிதர்கள் கிட்ட வந்து ஏமாத்தக்கூடியவங்க வந்து என்னங்க என்னங்க வாழ்ந்துட்டு போறாங்க அவங்க? அந்த காச வச்சு என்ன பண்ணிட்டு போறாங்க? ம். சத்தியமா அதெல்லாம் நிலைக்காது. அந்த காசெல்லாம் நிலைக்காது.
அவங்களுடைய வயித்தெரிச்சலெல்லாம் கண்டிப்பா சும்மாவே விடாது அந்த பெண்மணிய. இந்த மாரி ஏமாத்திட்டு போன பெண்மணிய. கண்டிப்பா அந்த கர்மா வந்து பயங்கரமா ஹிட் பண்ணி, ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டு செல்லுவாங்க. இது வந்து என்னடா ஒரு ஒரு மனிதாபிமானமே இல்லாம பேசுறேன்ட்டு நீங்க வந்து என்ன பார்க்காதீங்க. அந்த பாட்டியோட இடத்துல இருந்து நீங்க ஒரு பேரனா இருந்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன யோசிப்பீங்க? பேரனா, பேத்தியா இருந்தா என்ன யோசிப்பீங்க? எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம். தெரிஞ்சு ஒரு கள்ள நோட்ட குடுத்துட்டு போறது. இல்ல ரொம்ப பெரிய பணக்காரங்க கிட்டயா குடுத்துட்டு ஏமாத்தி போயிருக்காங்க அந்த பெண்மணி. இல்லாத ஒரு பாட்டிகிட்ட குடுத்துட்டு போயிருக்காங்க. வயிறு எரியுது இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது. இந்த மாரிலாம் கேவலமான பிறவிகள் நம்ம சமூகத்திலேயே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ எனிவேங்க ஜாக்கிரதையா இருங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து வியாபாரிகளா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த நோட்ட வாங்கி 2 பக்கமும் வாங்கி திருப்பி பாருங்க. ஸோ இது போன்ற கேவலமான ஜன்மங்களும் உலாவிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.